ஒரு அழகான பூங்காவில் நாய்க்குட்டி வசித்து வந்தது. அவன் விளையாடுவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவன். நாய்க்குட்டி அனைவருக்கும் மிகவும் அன்பான நண்பனாக இருந்தான். அவன் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவ நினைப்பான். பூங்காவில் உள்ள அனைவருக்கும் அவனுடைய நல்ல குணம் பிடித்திருந்தது. அவன் எப்போதுமே உதவ காத்திருப்பான். ஒருநாள் அவன் புற்களுக்கு இடையில் ஒரு பெரிய சுவையான எலும்பை கண்டுபிடித்தான். அது மிகவும் புதிதாகவும் பெரியதாகவும் இருந்தது. அவன் அதை பிறகு சாப்பிடலாம் என்று நினைத்து ஒரு பெரிய மரத்தின் அடியில் புதைக்க முடிவு செய்தான். அந்த சமயத்தில் பூங்காவின் ஓரத்திலிருந்து பெரிய நாய் ஒன்றும் இதை கவனித்துக் கொண்டிருந்தது. அது மிகவும் பசியுடன் இருந்தது. பெரிய நாய் தனிமையிலும் கோபத்திலும் இருந்தது. அதன் பெயரை சொன்னாலே அனைவரும் பயப்படுவார்கள். அதனால் பூங்காவில் இருந்த மற்ற விலங்குகள் எல்லாம் அதை பார்த்தால் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். யாரும் அருகில் வரமாட்டார்கள். நாய்க்குட்டிக்கு அதை பார்க்கும்போது மனது வலித்தது. அவன் ஏன் இவ்வளவு தனியாக இருக்கிறான் என்று யோசித்தான். அப்போதுதான் அவனுக்கு தான் புதைத்து வைத்திருந்த பெரிய எலும்பு ஞாபகம் வந்தது. அது பெரிய நாய்க்கு நிச்சயம் உதவும். நாய்க்குட்டி மெதுவாக மரத்தடிக்குச் சென்று தான் புதைத்திருந்த எலும்பை கவனமாக தோண்டி எடுத்தான். எலும்பு அவன் நினைத்ததை விட மிகவும் பெரிதாக இருந்தது. அதை எடுத்துச் செல்வது அவனுக்கு சவாலாக இருந்தது. இருந்தாலும் அவன் பெரிய நாய் இருக்கும் இடத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தான். அவன் மனதில் உதவி செய்யும் எண்ணம் மட்டுமே இருந்தது. நாய்க்குட்டியை பார்த்த பெரிய நாய் தன் வழக்கப்படி உருமியது. இங்கிருந்து போ என்று சொல்வது போல. நாய்க்குட்டி பயப்படவில்லை. அவன் தன் கால்களை திடமாக வைத்துக்கொண்டு அங்கேயே நின்றான். அவன் உருமத் தெரிந்திருக்கவில்லை. அவன் மிகுந்த மரியாதையுடன் அந்த பெரிய எலும்பை பெரிய நாயின் காலடியில் மெதுவாக போட்டான். இது உங்களுக்காக, நீங்கள் சாப்பிடலாம் என்று நாய்க்குட்டி மென்மையான் குரலில் சொன்னான். பெரிய நாய் ஆச்சரியத்துடன் நாய்க்குட்டியையும் தரையிலிருந்த எலும்பையும் பார்த்தது. அது அதிர்ச்சியடைந்தது. இத்தனை வருடங்களில் யாரும் அதற்கு அன்புடன் எதையும் கொடுக்கவில்லை. அது எப்போதும் சண்டையிட்டே உணவை தேட வேண்டியிருந்தது. பெரிய நாய் எச்சரிக்கையுடன் எலும்பை மோப்பம் பிடித்தது. இது உண்மையா என்று அதன் மனம் யோசித்தது. பிறகு பெரிய நாய் நாய்க்குட்டியை நேரடியாக பார்த்தது. அதன் கண்களிலிருந்த பயம் மெதுவாக மறையத் தொடங்கியது. நாய்க்குட்டியின் கண்களில் வெறுமனே அன்பு மட்டுமே இருந்தது. அவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சிரித்தான். அதை பார்த்த பெரிய நாய் தனது வாலை மெதுவாக அசைத்தது. இதுதான் அதன் முதல் மகிழ்ச்சியான அசைவு. நாய்க்குட்டி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். நன்றி, நீங்கள் என் நண்பர் என்று கத்தினான். அருகிலுள்ள மரத்துக்கு பின்னாலிருந்து லீலா என்ற சிறுமி இதை பார்த்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அன்பு எப்போதுமே எல்லாவற்றையும் மாற்றும் என்பதை அவள் உணர்ந்தாள். அவள் மெதுவாக வெளியே வந்தாள். லீலா தனது பையிலிருந்து 2 புதிய தண்ணீர் கிண்ணங்களை எடுத்து அவர்களிடம் கொண்டு வந்து வைத்தாள். முதல் முறையாக பெரிய நாய் பயமோ கோபமோ இல்லாமல் நாய்க்குட்டியுடன் சேர்ந்து தண்ணீர் குடித்தது. பெரிய நாய் தன் கோபத்தையும் தனிமையையும் மறந்தது. அது நாய்க்குட்டிக்கு தன் தலையை சாய்த்து நன்றியை காட்டியது. நல்மனமே சிறந்த நண்பர்களைச் சேர்க்கும். நாய்க்குட்டி, லீலா மற்றும் பெரிய நாய் மூவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர்.